ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.2ல ஃபோர்த்து சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நாம் இந்த நம்பர்ஸில் ஃப்ராக்ஷன் இருந்தால் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுமோ அதே தான். ஓகேவா? ஸோ நடுவில் ப்ளஸ் இருக்குது, ரெண்டு சைடு ஃப்ராக்ஷன் இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்ப்போம்? டினாமினேட்டரை பார்ப்போம். இது ரெண்டு எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். ஆமாவா? ஸோ இப்போ இங்கே எம் ஸ்கொயர் எம் கியூப் இருக்குது, இங்கே எம் மட்டும்தான் இருக்குது. அப்போது நான் இதை எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே எம் கியூப் கிடைக்கும்? இங்கே ஒரு எம் இருக்குது, இன்னும் எத்தனை எம் ஆட் பண்ணணும்? 2. ஓகேவா? அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பவரில் இருக்கிறனால இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஆட் பண்ணக்கூடாது. இங்கே பாரு, நல்லா கவனி. எம் இருக்கு ப்ளஸ் எம் ஸ்கொயர் இப்படி போடக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். சரியா? அப்போதான் அது எம் கியூபாக மாறும். ரைட்டா? சரி, அடுத்தது இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கீழே எம் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் எதால தான் மல்டிப்ளை பண்ணணும்? எம் ஸ்கொயரால் தான் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான் கண்ணா, சம் சால்வ். அப்போ இங்க எம் கியூபு, இங்கேயும் எம் கியூபு, இல்லைன்னா போட்டுறோம் பாரு. எம் ஸ்கொயர் இன்டூ எம், மேலே எதுவும் இல்லைன்னா பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஆமாவா? இந்த இதை சால்வ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ எம் ஒரு தடவை போட்டுக்கிறோம், மேலே இருக்க பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே எம் கியூபாக மாறிடுச்சா? அடுத்தது இங்கே 3 அப்படியே போட்டுக்கிறேன். எம் ஸ்கொயர் இன்டூ எம் ஸ்கொயர் என்ன வரும்? எம் ஒரு தடவை அப்படியே போட்டுக்கிறேன், மேலே இருக்க பவர் ரெண்டும் ஆட் ஆகிடும். ஆமாவா? இப்போ மிச்சம் இருக்கிறத அப்படியே போடும். இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. ஸோ அதை ஒரு தடவை போட்டுப்பேன், மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 3m to the power 4 plus 2m power 4. அப்போ m power 4 m power 4 காமனாக இருக்கு. 3 plus 2 5. ஸோ 5m power 4 divided by m power 3. இங்கே 3 m3 இருக்கு, இங்கே 4 இருக்கு. 4ல் 3 போச்சுன்னா மிச்சம் 1 தான் இருக்கும். ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர் 5m. ஸோ இதுதான் கன ஆன்சர். ஸோ இந்த சம் புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் வழியாகவும் கேளுங்க, நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். இல்லைனா ஆன்லைன் டியூஷன் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயில்ல நம்பர் இருக்குது, அது கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.